பற்றி பார்க்க போகிறோம். ஹெட்டிங் டேக்ஸில் வந்து H1லேருந்து H6 வரைக்கும் இருக்குது. ஆனால் H1 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். H1ல் வந்து ஒரே ஒரு H1 தான் இருக்கணும். அதாவது H1 should be only one for an one page or ஒரு பேஜ், ஒரு சர்வீஸ் பேஜ் எடுத்திங்கன்னா ஒரே ஒரு H1 தான் இருக்கணும். அந்த H1லையும் நம்மளோட ப்ரைமரி கீவேர்டை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். ஒரு கேட்சியான டைட்டில்ஸ், ஒரு கேட்சியான வேர்ட்ஸு ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் இன் சென்னை அப்படிங்கிறது தான் உங்களோட ப்ரைமரி கீவேர்ட்னா, பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் இன் சென்னை அப்படிங்கிறது உங்களோட H1ஆக இருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் இன் சென்னை அப்படிங்கிறது உங்களோட H1ஆக வந்துடும். பெஸ்ட்டுங்கிறது வந்து அவங்களோட கேட்சி கீவேர்ட்ஸாக வந்துடும். இதுதான் வந்து பண்ணணும். ஒன்றுக்கு மேற்பட்ட H1 வைக்கக்கூடாது. வச்சா வந்து டூப்ளிகேஷன் ஆகும். H1 அப்படிங்கிறது ரேங்கிங் ஃபேக்டர் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அதனால் ஒரு பேஜுக்கு வந்து ஒரே ஒரு H1 வைங்க. H2, H3, H4, H5, H6 அப்படிங்கிறது எத்தனை நாள் வச்சுக்கலாம். ஆனால் ஆர்டராக வைங்க. ஒரு H1 வச்சுட்டு H2 வச்சுட்டு அப்புறம் H3 வைங்க, H4 வைங்க, H5 வைங்க, H6 வைங்க. H2 வச்சதுக்கப்புறம் H6 போயிட்டு H3 போயிட்டு அப்படியே நடுவில் கொலாப்ஸ் பண்ணாதீங்க. ப்ராப்பராக வைங்க. உங்களுக்கு SEO வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு SEO பண்ணித்தரணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். அது மூலமாக நானே SEOவும் பண்ணித்தரேன்.